ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி. நான் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். அதனால் வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் எதுவுமே செய்யலை மதியானம். வெளியே போயிட்டு வந்ததுனால புரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். புரோட்டாவும் தொட்டுக்க சால்னாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், புரோட்டா 3 வாங்கியிருக்கிறேன். 3 தான் போதுமானது. 3 மேலே சாப்பிட முடியாது. ஸோ அதனால் 3 தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 கிரேவி கொடுத்துருக்கான். ஒரு கொஞ்சம் உரப்பில்லாத மீடியம் உரப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மதுரையில் இந்த மாதிரி கிரேவி கொடுப்பான். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் புரோட்டா பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஸோ இந்த புரோட்டாவோட இந்த சால்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. மத்தியானம் சாப்பாடு இது தான். வேறு உள்ளிலாம் வாங்கவே இல்லை. இங்கே மதுரையில் தனியாக சின்ன உள்ளி கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம், அவ்வளோதான். புரோட்டாவுக்கு சால்னா தான் பெஸ்ட்டு. பாருங்கள், புரோட்டா வாங்கி வச்சிட்டேன். ஸோ வாங்கி வச்சு இந்த மாதிரி சால்னா ஊற்றிருக்கேன். சால்னா ஊற்றதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சு இதை சூப்பருங்க. அமேசிங். நல்லா இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. சி யூ.